வெல்கம் பேக் டு வடுகை 320 சேனல். இன்றைக்கி சோசியல் மீடியாவில் திறந்தாலே போதும் ஜாதியை பற்றி ஜாதியை பெருமையை பேசிக்கொண்டு பல நபர்கள் போடக்கூடிய வீடியோக்கள் அர்த்தமற்ற வீடியோவாக இருந்து கொண்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் கவின் படுகொலை செய்யப்பட்ட அதனை முன்னிட்டு பிஎம்டி எசக்கி அவர்கள் அளித்த ஒரு தவறான ஒரு பதிவை தான் நம்ம திருத்தி போட போகிறோம். அதாவது குற்ற பரம்பரையை பற்றி அவர் சொன்ன விதம் மிக மிக தவறான ஒரு செயல். கிருஷ்ணசாமி மகன் சொன்ன அந்த வழியின் அடிப்படையில் அவர் குற்ற பரம்பரையை பற்றி ஒரு நிகழ்வை சொன்னார். ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் அவர்களுக்கு எதிராக போராடி அதனால் அடிபட்டு மிதிப்பட்டு இந்த குற்ற பரம்பரை சட்டமானது போடப்பட்டதுன்னு சொன்ன ஒரு செயல் மிக மிக தவறான ஒரு உள்நோக்கம் கொண்டது. 1871 ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் மலைகளிலும் பாலைவனத்திலும் வாழ்ந்த பழங்குடி மக்கள்கள் நாடோடி மக்கள்கள் வழி வழியாக இடத்தை விட்டு இடம்பெயர்ந்து கொலை கொள்ளை போன்ற செயல்களில் ஈடுபட்டு வந்தார்கள். வங்காளம், நேபாளம், பூட்டான் போன்ற இடங்களில் சுமார் வருடத்துக்கு 7 லட்சத்திலிருந்து 10 லட்சம் மக்கள்கள் இந்தியா சென்றதாக அறிக்கை வெளியாகி உள்ளது. அதன் அடிப்படையில் 3 லட்சம் மக்கள்கள் வருடத்துக்கு கொலை செய்யப்படுவதாக 1871 பிரிட்டிஷ் கவர்மெண்டால் ஒரு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதை தடுக்கும் விதமாக எந்தெந்த ஜாதிகளில் கொலை சம்பவத்தில் ஈடுபடக்கூடிய நபர்கள் அனைவரையும் கண்காணிப்பதற்காண்டி பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் 1871 போடப்பட்ட சட்டம்தான் குற்ற பரம்பரை சட்டம். அந்த சட்டத்தின் மூலமாக குற்ற செயலில் ஈடுபடக்கூடிய நபர்களை கண்டறிவதற்காண்டி போடப்பட்ட சட்டமே தவிர ஆங்கிலேயர்களை எதிர்த்து விடுதலைக்காண்டி போராடியதாக சொல்லக்கூடிய எசக்கி முத்துவோட அப்பட்டமான பேச்சு பொய்யான தகவல் என்று நிரூபணமாகி உள்ளது. இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட 213 ஜாதிகளை குற்ற பரம்பரையில் சேர்த்து உள்ளார்கள் 1871. அதில் தமிழ்நாட்டில் மட்டும் 89 ஜாதிகள் குற்ற பரம்பரையில் சேர்க்கப்பட்டது. அதில் குறிப்பிட்ட தகுந்த ஜாதிகள் மட்டும்தான் குற்ற பரம்பரையில் இருந்ததாக சொல்வது அப்பட்டமான பொய். அவர்களை உள்ளடக்கிய 85 ஜாதிகளிலும் குற்ற பரம்பரையில் சேர்க்கப்பட்டு 1947 சட்டமானது விடுவிக்கப்பட்டது என்பதுதான் வரலாற்று உண்மை. இதன் மூலம் கவினோட ஆணவ படுகொலைக்கும் குற்ற பரம்பரைக்கும் எந்தவித உள்நோக்கமும் கிடையாது. அவர் கிருஷ்ணசாமி மகன் சொன்ன ஒரு கருத்து குற்றப்பரம்பரையில் இருந்த ஜாதிதான் என்று குறிப்பிட்டாரே தவிர அவர் அது எதையும் மேற்கோள் பற்றி குறிப்பிடவில்லை. ஆனால் எசக்கி சொன்ன கருத்தானது மிக மிக தவறான பதிவு. ஜெய்பீம்.